அதே போல கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திமுக தலைவர் அடிக்கடி பேசுவார். எடப்பாடி பழனிசாமி 10 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி, 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ என்னாச்சு? அவரே தோத்து போயிட்டார். ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது ஜாக்கிரதையா பேச வேணும். ஆட்சி இருக்கும்போது தலைகால் புரியாமல் பேசக்கூடாது. ஆக ஆட்சி அதிகாரம் வரும்போது பணி வர வேண்டும். டிவிகே தலைவர் அவர்களே, டிவிகே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே அடக்கி வாசிங்க. இல்லைன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஒரு காலத்திலே வரும். என்னை 10 தேர்தல் தோல்வி கண்ட பழனிசாமின்னு சொன்னவர் அவர் தோற்று போனார். உங்களால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் மக்களால் 98,000 வாக்குகள் அதிகம் பெற்று தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையை நீங்கள் தேடி தந்திருக்கிறீங்க. அரசியலில் எது வேணாலும் நடக்கும். அதை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கமும் இந்த கட்சியும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.